ஸோ இப்போ வந்து நான் வந்து இன்ஸ்டலேஷன்ஸு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டிவைஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு காமிக்க போகிறேன். ஸோ ப்ளேஸ்டேஷன் 5 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேம் ஆட போகிறோம், எப்படி எந்த டிவைஸில் ஆட போகிறோம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி நான் வந்து வீடியோ ஆங்கில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்காக கேம் ஆடி காமிக்க போகிறேன். நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து செம்ம பீக்கில் இருந்தோம். 10 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸ் முன்னாடி நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட், GTA 5, சான் ஆண்ட்ரியாஸ்லாம் அந்த டைமில் வந்து கேம்னால் உயிரே கொடுத்து ஆடிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமுக்கு அப்புறம் இப்போ தான் திருப்பி கேமிங் எராக்குள்ளே பூந்துருக்கும். ஸோ டெய்லி நம்ம வந்து கேமிங் ஸ்பெண்ட் பண்ணுற டைம். ஸோ இந்த 1 or 2 hours வந்து நமக்கு கிடைக்கிற டைம் வந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கும். ஸோ என்னென்ன கேம் வச்சுருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன் எல்லாமே காமிக்கிறேன். ஸோ இந்த போஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து posterized.in வாங்கிக்கலாம். செம்ம ஒர்த்தான போஸ்டர்ஸு, 3 பீஸ் போஸ்டர், சிங்கிள் பீஸ் போஸ்டர் நிறையா இருக்குது. ஸோ என்னோடய ஃப்யூச்சர் பைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பைக்கு தான் போஸ்டர் ஒட்டியிருக்கேன். ஸோ அடுத்த அப்கிரேட்னால் இந்த வண்டி தான். ஸோ அது வரைக்கும் இன்னும் அப்கிரேட், நல்ல வண்டி கிடைக்கிற வரைக்கும், பட்ஜெட்டில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இன்னும் அப்கிரேட். ஸோ இது வந்து நம்மளோட மினி கூப்பர் ஜிபி அப்படியே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அதே போஸ்டர் கிடச்சிச்சு, பழைய நம்ம மினி கூப்பர் ஜிபியோட காரு. ஸோ அதனால் அப்படியே வாங்கினேன். அதுக்கப்புறம் நம்மளோட இப்போ ப்ரெசென்ட் 330 வச்சுருக்கோம், அதே மரேனா ப்ளூ அந்த இதில் வந்து M4ஓட போஸ்டர் மேட்ச் ஆச்சு, அது அப்படியே வந்துச்சு. ஸோ அந்த போஸ்டர் அப்படியே வாங்கிட்டேன். டிவி சொல்ல போனால் இது வந்து ஹையரில் 75 inch டிவி. 75 inchல பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 140 Hz வரைக்கும் டிஸ்பிளே இருக்குது. ப்ளஸ் 120 Hzல வந்து HDMI போர்ட்ஸ் இருக்குது. கேமிங் வந்து ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து 120 ஃப்ரேம் பர் செகண்டில் கேம் அடிக்கலாம், சப்போர்ட் பண்ணும். அப்புறம் பார்த்திங்கன்னா டோல்பி IQ விஷன் இருக்குது, ஹார்மன் கார்டன் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஊஃபர்ஸ் அதில் டிவியில் எல்லாமே இருக்குது. இது வந்து எம்ஆர்பி வந்து 2 lakh சம்திங் வருது. ஆஃபர் ப்ரைஸிங் வந்து 1.4 கிட்டே வருது. நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம், இல்லை அமேசானில் பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஸ்டோரில் கூட போய் பார்க்கலாம். டார்லிங் இல்லை இந்த மாதிரி வசந்தன்கோ இந்த மாதிரி ஸ்டோர்ஸு, அந்த மாதிரி டிவி ஸ்டோர்ஸில், எலக்ட்ரானிக் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். ரிலையன்ஸ் மால் இங்கெல்லாம் நீங்கள் ரிலையன்ஸ் டிஜிட்டல் இங்கெல்லாம் கேட்கலாம். ஸோ இது ஒன்று என்ன அட்வான்டேஜ் நிறையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ இருக்குது, வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. டோல்பி IQ விஷன் வந்து AI ப்ராசஸிங்கில் இருக்குது. உங்களுக்கு அதே அடாப்ட் ஆகிக்கும். HDR10+ இருக்குது. பார்க்கவே செம்ம ரிச்சாக கலர்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ டிவி செம்ம பெருசு. ஆல்ரெடி 55 inch வச்சுருந்தேன் MI. அதை கம்பேர் பண்ணும்போது அது வந்து நார்மல் அல்ட்ரா HD டிவி தான் 4Kல. ஸோ இதில் கேமிங் ஆடும்போது அந்த ஃபாஸ்ட்னஸ்ஸு மெயினாக சொல்லணும்னா AMDயோட ஃப்ரீசிங் இதில் இது இருக்குது. ஸோ கேமிங்காகவே. ஸோ PS5க்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிவின்னு சொல்லலாம். கேமிங்க்கு செம்ம டிவி, மூவிஸுக்கு எல்லாத்துக்குமே செம்ம. ஓகே, இப்போ நம்ம வந்து செட்டப்பை இன்ஸ்டால் பண்ணால் நான் அங்கே தூரமாக கேமரா வச்சுட்டு உங்களுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட புது 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 ரேசிங் வீல்ஸ் அண்ட் பெடல்ஸ். ஸோ நம்ம வந்து என்னென்ன ஆசை, என்னென்ன இருந்துச்சு ட்ரிஃப்ட் பண்ணணுன்னு என்னென்ன ஆசை இருக்கோ, ஸோ இதில் நம்ம பண்ண போகிறோம். ரியலாக பண்ணால் காருக்கு காசு இல்லை, அதனால் இதில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பெரிய சூப்பர் காசு ட்ரிஃப்ட் பண்ணணும்னு நமக்கு வந்து லைஃப்பில் ட்ரீமாகவே இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். இல்லை, இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து கார் வேறு லெவலில் ஓட்ட போகிறோம். ஸோ என்னென்ன கார், என்ன கேம் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ வெல்கம் டு Mari Jamster Gaming Log, New Log. இதுதான் லாகிடெக்கோட G29 ஸ்டேரிங் வீல். இது வாங்கியிருந்தேன் ரீசெண்டாக. ஸோ இதை இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம்.
ஸோ நம்ம வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து PS5 ஜாய்ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கின் சுட்டியிருக்கோம். ஸோ PS5 வெர்ஷனு 1 TB வெர்ஷன் வந்து நம்ம ரீசெண்டாக சொல்ல முடியாது, ஒரு 6 மாதம் முன்னாடி வாங்கிட்டேன். கேம் வரதில்லை. ஸோ கேப் விட்டு ஆடிட்டேன். பட் இப்போ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ்லாம் வந்துருக்கு. அது இல்லாமல் நான் வந்து ரொம்ப அடிக்ஷனை மாதிரி அந்த ஸ்டோரி கேம்ஸ் அதெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போது அந்த டைமில் பார்த்திங்கன்னா கார் ரேசிங் வந்து நம்ம வந்து கார் வந்து ரொம்ப இப்போ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ அடுத்து நமக்கு வந்து நிறைய கார் ட்ரீம் இருக்குது, அப்கிரேட் பண்ணணும்னு. ஸோ அதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு டவுட்டு தான். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஓட்டாமல் இருக்க முடியாது. ஸோ லெட்ஸ் சுவிட்ச் ஆன் த டிவி. Switch on the PS5. ஸோ நம்ம வந்து JBL சினிமாவும் அப்போயே வாங்கியிருந்தோம். ஸோ அதை நம்ம இந்த நியூ டிவியில் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எந்த அளவுக்கு இது இருக்குன்னு பார்ப்போம். தம்பி விஸ்வா இருக்கார் லப்பில், ஊருக்கு போய்ட்டார், UK போய்ட்டார். அவரோட ஐடி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். PS5 வாங்கணும் இனிஷியலாக டக்குன்னு போடுறதுக்கு. அதில் தான் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஸோ இப்போ ஃபோர்ஸா அந்த கேம் தான் நம்ம ஆட போகிறோம். ஃபோர்ஸா ஹரிசான் 5 எவ்வளோ பேருக்கு ட்ரீம் கேமாக இருக்கும். ஸோ அந்த கேம்ஸ் தான் ஃபுல்லாக நான் இப்போ ஆட போகிறேன். அதுக்கு தான் இந்த ஸ்டேரிங் வீலே நம்ம வாங்கினது. ஸோ இந்த வியூ செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று, இந்த டேபிள் எப்படியும் அடாப்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த ஃபீல் கொடுக்கணும்னு சொல்லி நான் இன்னொன்று சர்ப்ரைஸாக ஒன்று வருது. அது அடுத்த கண்டென்ட்டில் போடுறேன். ஒரு 4-5 நாளில் வருது. அது என்னென்னு காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போது கார் ஓட்ட போகிறோம். நம்ம ட்ரீம் கார்ஸ் எல்லாமே ஓட்ட போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம என்னென்ன கேம்ஸ் ஆடிட்டுருக்கோன்னு காமிக்கிறேன். ஃபோர்ஸா ஹரிசான் 5 ஆடுறோம், ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 ஆடிட்டுருக்கோம். அப்புறம் காட் ஆஃப் வார், கோஸ்ட் ஆஃப் ட்சுஷிமா எல்லாருக்கும் தெரியும். கோஸ்ட் ஆஃப் வேறு லெவலு. அது ஒரு 70% தாண்டிட்டேன். முடிச்சுட்டு அடுத்த யூட்டை கோஸ்ட் ஆஃப் யூட்டி அது வாங்கினோம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ இதை சுவிட்ச் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஒரு செக்கப் ரொட்டேஷன் ஆகிட்டு 360 ரொட்டேஷன் ஆகிட்டு நிறுத்திடும். ஸோ இதில் வந்து PS5 PS4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. PS5 ஆப்ஷன், PS4 3 ஆப்ஷன் இருக்குது. 4 போட்டாலே 5 செட் ஆகும். ஸோ இது G29 லாகிடெக்கோட ஸ்டேரிங் வீல் வித் பெடல்ஸ். இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 30,000 கிட்ட வரும். நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து மேனுவலாகவும் நீங்கள் கியர் போடுறதுக்கும் அதில் ஆட் பண்ண முடியும். அது வந்து பாக்ஸில் வராது. அது வந்து 5,000 ரூபா. கியர் தனியாக நீங்கள் மேனுவல் தனியாக ஓட்டிக்கலாம். மேனுவல் வந்து கியர் வேணானாலும் இதுலேயே பார்த்தீங்கன்னா பேடல் ஷிஃப்ட் வந்துடும். இதுலேயே வந்துடும். ஸோ இந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை வந்து நம்ம ஆன் பண்ணணும். ஜாய்ஸ்டிக் ஃபஸ்ட்டு மாற்றணும். அந்த ஜாய்ஸ்டிக் கண்ட இருக்குது. அதுலேருந்து இதை நம்ம ஜாய்ஸ்டிக்காக மாற்றுறோம். இப்போ ஸோ எல்லாம் ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. பெடல்ஸ் கீழே, கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர். ஸோ இதை நான் வந்து தூரமாக கேமரா வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ லெட்ஸ் ரேஸ். ஸோ இந்த ஆங்கிள் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டேரிங் வீல் வித் டிவியோட கரெக்டான ஆங்கிளை பாக்ஸ் மேலே வச்சு செட் பண்ணியிருக்கோம். ஆடாமல் இருக்கணும், கீழே விழுவாமல் இருக்கணும். விழுந்தா கேமரா அம்பேல் கோவிந்தா. ஓகே, let's start racing. சேரை போட்டுக்கலாம். மைக்கு கொண்டு வராமல் விட்டுட்டேன். ஸோ சாரி கைஸ், வாய்ஸ் எப்படி கிளியராக கேட்கும். பிகாஸ் க்ளோஸ்டு ரூமில் இருந்தனால பிரச்சனை இல்லை. ஹைட் எத்த மாட்டேங்குது. ஸோ தலானி போட்டுக்கலாம் இப்போதைக்கு.
ஷார்ட்டாக இருந்தாலே இதான் பிரச்சனை. ஸோ தலானி போட்டு நம்ம நைட்டே தச்சு ஸ்டேரிங் வீலுக்கு நேராக இருக்கும். இப்போ பக்காவாக இருக்குது. நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஜாமி ஆன் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஜாமி ஆன் ஃபயர் ஆன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ தான் கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு 2-3 சும்மா ரேஸ் தான் ஓட்டி பார்த்தேன் இந்த ஸ்டேரிங் வந்து செக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ உள்ளார போகலாம். Looking to upgrade your ride? You've come to the right place. Let me show you around. ஸோ நம்ம வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். ஆனால் காசு தான் இல்லை. அப்கிரேட் எங்கே இருக்குன்னு வெடிக்காச்சு பார்க்கலாம். போய் கார் வெட்டுக்கு என்னென்ன இருக்குது பாப்போமா. சஸ்பென்ஷன் லோ ஆகுது. Do you want to continue working or shall we get these installed? 29,850 ரூபாயா? வெயிட் குறையுது, பிஹெச்பி ஏறுது. வேறு லெவல் அப்கிரேட் பண்ணலாமே இது. பரவாயில்ல, பிஹெச்பி 624 பிஹெச்பி ஏறுது, அப்கிரேட் பண்ணிடுவோம். கஸ்டம் அப்கிரேட் இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். Parts for your engine? Right here. Torque available on natural aspirated engines, fuel system upgrades, big power increase. Install owned power minus. Already upgrade பண்ணி வச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரேஸ் இன்டேக் மேனிஃபோல்டு வந்து மாற்றினா +6 பிஹெச்பி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மேப்பிங் இருக்குது. ஸோ அதுலேயே அவங்க வந்து டைனோ மேப் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பவர் வந்து நல்லாவே ஏறுதுனால டார்க் கொஞ்சம் குறையுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பவர் நல்லாவே ஏறுது. ஸோ 6 பிஹெச்பி இன்க்ரீஸ் ஆகுது. ஏற்றுவோம், பவர் ஏற்றுவோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சிஸ்டம் 18 பிஹெச்பி ஏறுது. ஹேண்ட்லிங்கும் ஏறுது, ஸ்பீடும் ஏறுது. ஆஃப் ரோடு பிரச்சனை இல்லை. ஆஃப் ரோடு இந்த வண்டியை ஓட்டினா நம்ம காலி தான், அம்பேல. If you want to change your aerodynamics, it's all here. ஸ்பாய்லர் போட்டு தான் இருக்குது. அலாய்ஸ் பார்ப்போம். Oh, we have tires, my friend. அலாய்ஸ் மாற்றலாமா? வாவ் 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 வாவ், கோல்ட் கலர் செம்மையாக இருக்குது. ரேசிங் இது வாங்கியாச்சு. அது இன்னொரு கன்வர்ஷன் இன்ஜின் தான் வாங்கல, பட் காசு வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரேஸ் ஓட்டுவோம். If you want to repaint your ride, you're in the right place. கலர் மாற்றுவோமா? கார் கலரை சூப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ மை காட், பிளாக் வேறு லெவலில் இருக்கு. ஹார்ட்ஃபீல்ஸ் கலர் செமையாக இருக்குது. ஹார்ட்ஃபீல்ஸ் கலர், பிங்க் கலர் வச்சு ஒன்றா இருக்கு. ஒயிட்டு
ஓகே ஸோ நம்ம வந்து அடுத்த வீட்டில் சந்திக்கும் வரை பை ஃபை மதிச்சாம்ஸ்டர் நெக்ஸ்ட் கேமிங் விலாக் வந்து நம்ம சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். அது வரைக்கும் பை மிடில் பைக் லாக்ஸ் வரும் கண்டினியூஸாக அப்படி நம்புகிறேன். எனக்கு நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் நம்புவீங்க. அதுக்கு நான் நம்பணும், ஆக்டிவான வீடியோஸ் போடணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் சாமியை கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட் வீடியோஸ் போடலாம். அன்டில் தென் பை பை மதிச்சாம்ஸ்டர்.